කංකසන්තුරෙත් හදලා තියෙනව නේද ජනාධිපති මන්දිරය? வெல்வெட்டித்துறை அல்லது காங்கேசன் துறையிலையும் இருக்குதானே ஜனாதிபதி மாளிகை ஒன்று දැකලා තියෙනව නේද? கண்டிருக்கிறீங்களா? மயிலட்டி මයිලිටි ප්‍රදේශයේ තියෙනවා. ඔව්. මෙහෙට ජනාධිපති මන්දිරයක් ඕනද? இங்க ஜனாதிபதி மாளிகை ஒன்று தேவையா? මට නම් එපා. ஓ, தோழருக்கு வேணாமா? ඕගොල්ලන්ට ඕනද? உங்களுக்கு வேணுமா? வேண்டாம். මට එපා. ஓ, தோழருக்கு வேண்டாமாம் அது. අපි අද දිසාපතිතුමාටත් ආණ්ඩුකාරතුමාටත් කිව්වා ඒකට ගැළපෙන ව්‍යාපෘතියක් හොයලා දෙන්න. අපි ඒකට ජනාධිපති මන්දිරය දෙන්න. இன்று மாவட்ட செயலாளருக்கும் அதே போன்று ஆளுநர் அவர்களுக்கும் கூறினாராம் அந்த மாளிகை தொடர்பாக எதிர்காலத்தில் அதை எப்படி பராமரிப்பதற்கான உரிய திட்டம் ஒன்று அமையுங்கள், அதற்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று. හොඳද? நல்லமா? ඒක යුනිවර්සිටි එකක් දාන්න හොඳයි නම් අපි ඒක කරමු. ஓ, அதுல பல்கலைக்கழகம் ஒன்று போட வேணுமா இருந்தா அதுக்கு சப்போர்ட் பண்றோம். සංස්කෘතික මධ්‍යස්ථානයක් දාන්න ඕන නම් ඒක කරමු. கலாச்சார ஒரு மண்டபமாக அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும். හොඳයිනේ. நல்லமா? මෙහෙ විතරක් නෙවෙයි නුවරඑළිය මාලිගයටත් අපි ඒක කරනවා. இங்கு மட்டுமல்ல, நுவரெலியாவிலும் இருக்கு, அதற்கும் அப்படித்தான் செய்வோம். අනුරාධපුරයකටත් ඒක කරනවා. அனுராதபுரத்தில் இருக்கும், அதற்கும் அப்படித்தான் செய்வோம். මයියංගනයකටත් ඒක කරනවා. மையாங்கனையில் இருக்கு ஒன்று, அதற்கும் அப்படித்தான் செய்வோம். කතරගමයකටත් ඒක කරනවා. கதிர்காமத்தில் இருக்கு, அதற்கும் அப்படித்தான் செய்வோம். මේ හැමතැනම ජනාධිපති මන්දිර. அனைத்து இடங்களிலுமே ஜனாதிபதி மாளிகைகள். අවර අවතාර කියලා ෆිල්ම් එකක් තිබ්බ නේද? அவதார் என்ற ஒரு படம் இருந்துச்சு, பாத்தீங்களா? අවතාර කමලහාසන් නේ. කමලහාසන් හිටියේ නේද අවතාර? அவதார் ඈ? அவதாரம் අවතාරම්. දස අවතාරම්. தசாவதாரம். ඒ වගේ තමයි ජනාධිපතිත්. නේද? එක එක ස්වරූපයෙන් ඉන්න එක එක මාලිගා. ஓ, தசாவதாரம் மாதிரி என்ன, ஒவ்வொரு மாளிகைகளும் ஒவ்வொரு ஒரு விதமாக இருக்கிறது தான் அதுகளை அமைச்சிருக்கு. අපි ඒක වෙනස් කරනවා. அதை நாங்கள் மாற்றி அமைப்போம். හොඳයිනේ. நல்லந்தானே? රයිට්. ඇයි ඒ? ஏன் அது? මහජනයාගේ දෙන මෙච්චර නායකයෝ නාස්ති කරන්න හොඳ නෑ. மக்களுடைய பணத்தை வீணாக்க கூடாது இந்த தலைவர்கள். මහජනයාගේ ධනය නායකයෝ මෙච්චර වියදම් කරන්න හොඳ නෑ. மக்களுடைய பணத்தை இந்த அரசியல் தலைவர்கள் இவ்வாறு செலவழிக்க கூடாது. අපි දුප්පත් රටක්. நாங்கள் வறுமைக்குட்பட்ட ஒரு நாடு, ජනතාවත් දුප්පත්. மக்களும் வறுமைக்குட்பட்டவர்கள். නායකයා தலைவர் දසවදාර. தசாவதாரமாக இருக்கின்றார். හොඳද? நல்லமா அது? ඒ දේශපාලන වෙනස් වෙන්න ඕනේ නැද්ද? அந்த அரசியல் மாறணுமா வேணாமா? අන්න ඒ දේශපාලන අපි වෙනස් කරලා තියෙනවා. அந்த அரசியலை நாங்கள் மாத்திருக்கின்றோம். මේ දේශපාලන තමයි අපේ රට ඕන. இந்த அரசியல் தான் நமக்கு தேவைப்படுவது. ඒ නිසා අපේ රට ගොඩනැගීමේ දිශාවට අපි පය තබලා තියෙනවා. ஆகவே இந்த நாட்டை அபிவிருத்தி செய்யும் அந்த பயணத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். විශේෂයෙන් මේ උතුරු පළාත ඉලක්ක කරගත්තු සංවර්ධන සැලසුම් ගණනාවක් අපි සැලසුම් කරලා තිබෙනවා. விசேடமாக இந்த வடமாகாணத்தை இலக்காக வைத்த பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க මම திட்டமிட்டிருக்கிறோம். කලින් කිව්වා වගේ කර්මාන්ත කලාප 3ක්, ஏற்கனவே கூறியதை போன்று தொழில் மையங்கள் 3, ඒ වගේම සංචාර කර්මාන්තය දියුණු කරන්න සැලසුමක්, அதே போன்று சுற்றுலாத்துறை வளர்ப்பதற்கான திட்டம், ඒ වගේම අපි හඳුනාගෙන තියෙනවා මේ උතුරු පළාතේ පොල් වගා කරන්න පුළුවන් අක්කර 40000ක් තියෙනවා කියලා. அதே போன்று நாங்கள் கண்டறிந்திருக்கின்றோம் இந்த வடமாகாணத்திலே தென்னை பயிர் செய்யக்கூடிய 40,000 ஏக்கர் காணிகள் இருக்கின்றது என்று. මේ අයවැයෙන් අපි ඒකට සල්ලි වෙන් කරනවා. இந்த வரவு செலவு திட்டத்திலே அதற்காகவும் நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம். වගා කරන්න කැමති අයට அதில் பயிரிடக்கூடிய அந்த விருப்பமானவர்களுக்கு පොල් පැල දෙන, தென்னம்பிள்ளைகள், බිම සකස් කරගන්න මුදලක් දෙන, அந்த நிலத்தை செய்வதற்கான பணம், පොහොර දාන්න මුදලක් දෙනවා අපි. பசலையிடுவதற்காக நிதி நாங்கள் வழங்குவோம். ඔගොල්ලෝ වගා කරන්න ලෑස්තිද? நீங்கள் பயிரிட விருப்பமாக இருந்தால் நாங்கள் அவற்றை வழங்க தயாராக இருக்கின்றோம்.